ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும் ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மருந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மருந்து டிவி மூலமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எளிமையான மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு ஃபோட்டோடெர்மடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கதிர்களால் தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, நமைச்சல், அலர்ஜி போன்ற பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வெயிலில் ரொம்ப நேரம் போகும்பொழுது, குறிப்பாக காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 3 மணிக்குள்ளே வெயிலில் அதிக நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரேஷஸ் உண்டாகும். அவர்களுக்கு தோலில் அரிப்பு, நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். பிளிஸ்டர்ஸும் கொப்புளங்களும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் தோல் செவந்து காணப்படும். அப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக நேரம் நம்ம புற ஊதா கதிர்களில் எக்ஸ்போஷர் ஆகிறது. இந்த அலர்ஜி ட்ரிகர் ஆகிறதுக்கு சில அண்டர்லைங் காசஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அது இன்ஹெரிட்டடாக இருக்கும். அவர்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும், ஃபேமிலிலேயே அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்களில் மருந்துகளோட சைடு எஃபெக்டாகவும் இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி நமக்கு வர்றது உண்டு. நம்ம மருந்துகள் அதிகமாக, குறிப்பாக ஆன்டிபயோட்டிக்ஸ், பெயின் கில்லர்ஸ் போன்ற மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது லிவரில் அது நச்சுக்களாக ஸ்டோர் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு பிளட்டில் அதோட லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். சன்லைட்டில் ரியாக்ட் ஆகும்போது இந்த மருந்துகள் சைடு எஃபெக்டாக இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டியை காஸ் பண்ணோம். அப்படி ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி ஆகும்பொழுது அவர்களுக்கு முகத்தில், கையில எல்லாம் பார்த்தோம்னா சன் எக்ஸ்போஸ்டு ஏரியாஸில் சிவப்புத்தன்மை, நமைச்சல், கொப்புளங்கள் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா விட்டமின் குறைபாடுனாலையும் ஏற்படுறது உண்டு. சிலருக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி மற்றும் விட்டமின் டி குறைபாடு இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி ஏற்படுறது உண்டு. இதற்கான மருந்துகள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம தமிழ் மருத்துவத்தில் பார்த்தோம்னா அருகம்புல் இதற்கான மிகச்சிறந்த மருந்தாக பரிந்துரைத்திருக்காங்க. நம்ம அருகம்புல்லை வாரம் 2 முறை, வெயில் காலத்தில் வாரம் 2 முறை ஜூஸாக நம்ம குடிச்சிட்டு வந்தாலே இந்த ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ரிவென்டிவ் மெஷராக அது இருக்கும். சன்லைட் அலர்ஜி டெவலப் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் நமக்கு சன்லைட் அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னா அருகம்புல்லை நம்ம தொடர்ந்து மருந்தாக பயன்படுத்தும் பொழுது அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நம்ம சன்லைட் அலர்ஜிக்கு உள்மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: அருகம்புல், அதிமதுரம், மஞ்சள் பொடி, மிளகு, கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். அருகம்புல்லை நம்ம ஜூஸாகவும் எடுத்து குடிக்கலாம். ஒரு சிலருக்கு ஜூஸாக எடுத்துக்கும் பொழுது கோல்ட் ஆகும். அப்படி இருந்ததுன்னா நம்ம கஷாயமாகவும் தயார் பண்ணி குடிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்து நீரில் இட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம அருகம்புல் ஜூஸை எக்ஸ்டர்னலாக கூட அப்ளை பண்ணலாம். நமைச்சல் இருக்கும் பொழுது அருகம்புல் ஜூஸ் எடுத்து மேலே தடவினோம்னா நமக்கு நமைச்சல் கண்ட்ரோல் ஆகும். எரிச்சல் இருந்தாலும் சரியாகும். இதோட நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியும் அதிமதுர பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதிமதுர பொடி ஒரு ஆன்டிஹிஸ்டமைனாக செயல்படும். அது அலர்ஜியை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் நமைச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிவரில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக அதிமதுரமும் மிளகும் இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்குறோம். இப்போ ஒரு 10 மிளகு எடுத்து தட்டி இதோட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். கற்கண்டு பொடி சேர்த்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த மருந்துனால பாடி ஹீட் ஆகாது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கற்கண்டு பொடியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த மருந்து தயாராகிடுச்சு. இந்த மருந்தை நாம் இப்போ வடிகட்டிடலாம். அருகம்புல், அதிமதுரம், மிளகு, கற்கண்டு, மஞ்சள் சேர்ந்த இந்த மருந்தை தினமும் காலையில் வெறும் வயத்தில் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது புற ஊதா கதிர்களால், சன்லைட்டில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்னால ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி, ரேஷஸ் இவைகள் எல்லாமே சரியாகும். புற மருந்தாக நம்ம அருகம்புல் ஜூஸை டைரெக்டாகவே பயன்படுத்தலாம். அது தவிர நம்ம சோத்துக்கத்தாழையும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேஷஸ்க்கு மேலே தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது
சன்லைட்னால வரக்கூடிய அலர்ஜி, ரேஷஸ் இது எல்லாமே சரியாகும். நம்ம ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக எடுக்கும்பொழுது இந்த மருந்தை வாரம் 2 முறை எடுத்துக்கலாம். இதே நமக்கு சன்லைட் அலர்ஜி டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா தினமும் நம்ம தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் எடுத்துட்டு வரும் பொழுது நமக்கு அந்த அலர்ஜி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்து டிவி மூலமாக நமக்கு சன்லைட்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களால் தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, நமைச்சல் இவற்றை சரி பண்ணக்கூடிய உள்மருந்து மற்றும் வெளி மருந்துகள் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தோம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள மருந்து டிவியை தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.